ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு மானிட்டரோட ரிவ்யூ தான். நீங்கள் தமிழில் பார்த்துட்டு நிறைய பேர் உள்ளுக்குள்ளே வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மானிட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 27 இன்ச் மானிட்டர் தான். இந்த மானிட்டர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் 1 lakh பிசி பில்டு வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அதோட ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான். சரி, அதாவது இந்த பிசி பில்டுக்கான ஒரு ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்குது. சரி, நம்ம அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மானிட்டர் ஒன்று வாங்கிடலாமேன்னு சொல்லிட்டு தான் மானிட்டர் வாங்கணும். அந்த மானிட்டரோட ஒரு குயிக்கான அன்பாக்சிங் வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த மானிட்டரோட ஸ்பெக்கை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மானிட்டரோட மாடல் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இது வியூசோனிக்கோட vx2776-shங்கிற மாடல் தான். இது பார்த்திங்கன்னா ஒரு 27 இன்ச் ஐபிஎஸ் ஃபுல் ஹெச்டி மானிட்டர் தான். நீங்கள் நிறைய பேர் சொல்லுவீங்க, ஏன் ப்ரோ 2K 4K போயிருக்கலாமே அப்படின்னு. 4K ரொம்பவுமே எக்ஸ்பென்சிவ்னு சொல்லலாம். ஆனால் 2K பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சீப்பஸ்டான ரேட்டு, அதாவது இந்த ஒரு 30-40 ரூபா அதுக்குள்ளேயே கிடைக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா இது 2Kவோட நான் கம்பேர் பண்ணி பார்த்து தான் வாங்கினேன். 2Kவோட கம்பேர் பண்ணும்போது இது பார்த்திங்கன்னா உண்மையிலேயே அந்தளவுக்கு உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியாது. கிட்டத்தட்ட 2Kக்கும் ஃபுல் ஹெச்டிக்கு அந்தளவுக்கு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாதனால தான் நான் இதை எடுத்தேன். சரி, இதோட ஸ்பெக்கை பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதோட டிசைனை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். டிசைன் பார்த்திங்கன்னா இதோட ஃபஸ்ட்டு இதோட பெசல்ஸ் பற்றி தாங்க சொல்லணும். பெசல்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்பவுமே தின்னு. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது தெரியும். சப்போஸ் நீங்கள் இந்த மானிட்டர் இருட்டில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு மூவி பார்க்குறப்ப உண்மையிலே எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா இதோட பெசல்ஸே உங்களுக்கு தெரியாது. சுற்றி நான் 3 காரணமே பெசல்ஸ் இருக்காது ப்ரோ, ஆனால் கீழே பெருசாக தானே கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினைப்பீங்க. நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னாலும் தெரியும், மற்ற மானிட்டரில் கொடுத்துருக்க மாதிரி இதில் கீழேயும் பெருசாக பெசல்ஸ் கொடுக்காம ரொம்பவுமே தின்னாகவே கொடுத்துருக்காங்க. ஏன்னா சில இது பார்த்திங்கன்னா அவங்களோட பிராண்ட் நேம் கீழே பெசல்ஸில் பெருசாக போட்டு பார்க்குறக்கே ரொம்ப கடுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் சின்னதாக்கிட்டாங்க. ஆனால் இதில் இன்னொரு கடுப்பான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டன்ஸ் தாங்க. பட்டன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பட்டன்ஸோட கண்ட்ரோல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேக் சைடு கொடுத்துட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அப்பப்போ ரொம்பவுமே கடுப்பாகும். அதாவது இதோட மெனுவை பார்த்துக்கிட்டிங்கன்னா
பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலுக்கு பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவுமே கடுப்பாக இருக்கும். நீங்கள் ஏன்னா பின்னாடி கையை வச்சுட்டு 1 2 3 4ன்னு சொல்லிட்டு பட்டன் எண்ணி ஞாபகம் வச்சுட்டு இருக்கும்போது எனக்கே ஒவ்வொரு டைம் அப்படி தான் இருக்குது. அதனால இரிட்டேட் ஆகுதுன்னு சொல்லலாம். அந்த பட்டன் கண்ட்ரோல்ஸை மட்டும் முன்னாடி கொண்டு வந்திருந்தாங்க உண்மையிலே இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்திருக்குன்னு தான் என்னை பொறுத்த வரைக்கும் இருக்குது. அப்புறம் இதோட பேக் சைடு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2 HDMI போட்டும் ஒரு VGA போட்டு அப்புறம் ஒரு 3.5mm ஜாக், அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடியோ அவுட்புட் எடுக்கிறதுக்காக கேபிள் கொடுத்துருக்காங்க. நான் இது வந்து வாங்கி கிட்டத்தட்ட 3 நாள் ஆயிடுச்சு. இந்த மானிட்டர் 3 நாளில் எனக்கு என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இந்த மானிட்டர்லேருந்து வரக்கூடிய அவுட்புட்டான ஆடியோ வந்து அந்த அளவுக்கு கிளாரிட்டியாக இல்லை. அதாவது சவுண்ட் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்காது. என்ன சொல்ல ஹெட்ஃபோன் போட்டு உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். மற்றபடி நீங்கள் வந்து நான் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் தேட்டர் வச்சுருக்கேன், தெரியுதுங்களா? அந்த ஹோம் தேட்டரில் கனெக்ட் பண்ணும்போது அந்த சவுண்டு சுத்தமாக கேட்கல. அதுக்காக பார்த்தீங்கன்னா என்னோடய சிஸ்டத்துலேருந்து ஆடியோ எடுக்காமல் பார்த்தீங்கன்னா என்னோடய லேப்டாப்லேருந்து ஆடியோ அவுட்புட்டை எடுத்து நான் அதுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா இப்போ சாங் மூவி எல்லாம் பார்த்துட்ருக்கேன். அப்போ பார்த்திங்கன்னா நான் என்ன நினச்சேன், ஒரு வேலை பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் தேட்டரில் தான் ப்ராப்ளம் நினச்சேன். அந்த ஹோம் தேட்டர்னு பார்த்தீங்கன்னா இந்த மானிட்டர் வாங்கும்போது தான், ஏன்னா இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்பீக்கர் இல்லை. அதை நான் சொல்ல மறந்துட்டு ஸ்பீக்கர் இல்லாதனால பார்த்தீங்கன்னா அன்றைக்கே போயிட்டு நான் அந்த ஹோம் தேட்டர் வாங்க போயிட்டேன். அந்த ஹோம் தேட்டரோட ரிவ்யூ கூடிய சீக்கிரத்தில் வரும். சரி நம்ம ஹோம் தேட்டரில் தான் ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு நினச்சோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மானிட்டரில் தான் ப்ராப்ளம். நான் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சவுண்ட் நல்லா தான் வந்துச்சு. இந்த மானிட்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் மூவி பர்பஸ்க்காக வாங்குறதுனா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செட் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா ஒரு எடிட்டிங் பர்பஸ்க்காக வாங்கின மானிட்டர். அதனால் பார்த்தீங்கன்னா எடிட்டிங் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மூவி வாட்ச் பண்ணுறதுக்கு வந்து சவுண்ட் எஃபெக்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னது போல் IPS பேனலு. இது பார்த்தீங்கன்னா 27 இன்ச்சு. அதாவது இது CMல கால்குலேட் பண்ணிங்கன்னா 68.58 CM வருது. இதோட பிரைட்னஸ் பார்த்திங்கன்னா 250 nits வருது. 250 nitsங்கும்போது இப்போ எனக்கு தெரிஞ்சது கம்மி தான். ஏன்னா நீங்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மானிட்டர் வந்து அவுட்டோரில் யூஸ் பண்ண போகிறதில்ல, இன்டோரில் யூஸ் பண்ணுறதுனால இந்த பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் ப்ராப்ளமாக இருக்காது. இதோட ரெஸ்பான்ஸ் டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 ms தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம எடிட்டிங்காக மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறது, கேமுக்கு வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் இதோட ரெஸ்பான்ஸ் டைம் வந்து 4 msங்கிறது எனக்கு நான் வந்து ரொம்ப குறை சொல்ல முடியாது, ஓகேவா இருக்குது. பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பெசிஃபிகேஷன்லேயே வந்து முக்கியமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டிக்கர் ஃப்ரீ டிஸ்பிளேன்னு சொல்கிறாங்க. அதாவது எப்படி சொல்கிறது, இந்த வந்து லைன்ஸாக வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து இது வராது. இது பார்த்திங்கன்னா ஒரு LED பேக்லைட்டோட இருக்கக்கூடிய மானிட்டர். இதோட கலர் எவ்வளோ சப்போர்ட் இருக்குது பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா 16.7 மில்லியன் கலர் வந்து இந்த மானிட்டரில் வந்து சப்போர்ட் ஆகும். நான் முன்னாடியே சொன்னது போல் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு எடிட்டிங்கான PC. அதனால் இதோட ரெஃப்ரெஷ் ரேட் வந்து நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு பெருசாக தேவைப்படாது. இது வந்து ஒரு 75 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட தான் இருக்குது. நீங்கள் கேமிங் பர்பஸ்க்காக வாங்குறீங்கன்னா இது வந்து உங்களுக்கு சூட் ஆகாதுன்னு தான் சொல்லணும். சப்போஸ் நீங்கள் எடிட்டிங்காக வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக சூட் ஆகும். ஏங்கிறது வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஏன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் தான் புரியும் ஏன் இந்த மானிட்டரை நான் வாங்கியிருக்கேங்கிறது. இதோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 16:9. அதுவே இதோட கான்ட்ராஸ்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 80:1 கொடுத்துருக்காங்க. இதோட ஹரிசாண்டல் அப்புறம் வெர்டிக்கல் வியூஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 178 டிகிரி கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹரிசாண்டலாகவும் வெர்டிக்கலாகவும் இதை பார்க்கும்போது நீங்கள் எந்த டைரக்ஷன்லேருந்து பார்த்தாலும் இதோட இருக்க பிக்சர் வந்து தெளிவாக தெரியும். அதாவது இந்த ஷேடு தெரியும் பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்கிறது உங்களுக்கு, இந்த ஆன்டி கிளார் டிஸ்பிளேன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க இதை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மானிட்டரோட பிக்சல் பிச் பார்த்தீங்கன்னா 0.311 mm கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மானிட்டர் வந்து 72% பார்த்தீங்கன்னா கலர் கேமெட்டான NTSC கொடுத்துருக்காங்க. 100% பார்த்தீங்கன்னா sRGB கொடுத்துருக்காங்க. இந்த மானிட்டர் வாங்குறதுக்காக ஒரு ஒரு ஸ்பெக் இருக்குன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கண்டிப்பாக இந்த ஒரு காரணத்துக்காக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. காரணம் பார்த்திங்கன்னா இந்த 100% sRGB 100% sRGB இருந்துச்சுன்னா நீங்கள் கலர் வந்து அக்யூரேட்டாக இருக்கும். நீங்கள் எடிட் பண்ணுற எந்த பிக்சராக இருந்தால் இது பார்த்திங்கன்னா நான் எடிட்டிங்காக வாங்கினால 100% sRGB இருக்கும்போது ரொம்பவும் அக்யூரேட்டாக இருக்கும். ஃபியூச்சரில் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ எடிட்டிங் பார்த்திங்கன்னா இந்த மானிட்டரில் தான் பண்ண போகிறோம். அதனால தான் கலர் அக்யூரசி வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி மானிட்டர் வாங்கலாமே சொல்லிட்டு வாங்கினா, அந்த ஒரு காரணத்துக்காக இந்த மானிட்டர் வாங்கினா. இதோட ப்ரைஸையெல்லாம் நான் கடைசியில் சொல்கிறேன். இந்த ப்ரைஸுக்கு ஒர்த்தான்னு சொல்லிட்டு நீங்களும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மானிட்டருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 years பார்த்திங்கன்னா கம்பெனி வாரண்ட்டி தராங்க. மோஸ்ட்லி இப்போ வரக்கூடிய எல்லா மானிட்டருக்குமே பார்த்திங்கன்னா 2-3 years கிட்டே வந்து வாரண்ட்டி கொடுக்குறாங்க. அதனால் வாரண்ட்டி பற்றி பேசுகிற அளவுக்குலாம் ஒன்றும் பெருசாக இல்லை. ஆனால் இது வியூசோனிக் பிராண்டை பற்றி வந்து உங்களுக்கே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு நல்ல பிராண்டு தான். சப்போஸ் நீங்கள் யாராவது வாங்காமல் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 15,500க்கு நான் வாங்கினேன். இது கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பைனரி கம்ப்யூட்டர்ஸில் தான் போய் வாங்கினேன். நீங்கள் சப்போஸ் ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா 16,000லேருந்து 16,500 அந்த மாதிரி வந்து அமௌண்ட் வந்து வேரியேஷன் ஆகும். சப்போஸ் நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் பார்த்து ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு நேர்லேயே போய் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்குமே நான் சொல்லுவேன். சரி, நம்ம இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப லென்த்தாக போனால் உங்களுக்கு போர் அடிச்சிடும். இந்த மானிட்டரோட சில சாம்பிள்ஸை வந்து நான் வீடியோட எண்டில் போட்டு காமிக்கிறேன். நீங்கள் போயிட்டு அதையும் பாருங்கள். எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டாடா பை பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா. அப்படியே சாம்பிள்ஸையும் பார்த்துட்டு போயிருங்க.